எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். திருப்பாடல்கள் 91, 11, 12 இறை வார்த்தைகள். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி அவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நமக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு வானதூதர் சென்று கொண்டிருக்கிறார். நமது பக்கத்திலேயே அருகிலேயே ஆண்டவருடைய வானதூதர் நம்மை காவல் காத்து கொண்டிருக்கிறார், நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய தூதர் நமக்கு பக்க பலமாக, நம்முடைய ஆற்றலாக, வலிமையாக, வல்லமையாக இருக்கிற போது நாம பயப்படலாமா? நாம கவலைப்படலாமா? நாம் அச்சம் கொள்ளலாமா? நிச்சயம் ஒருபோதும் கூடாது. நம்முடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் நம்முடைய கைகளினால் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். அதுதான் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அக்கறை, அவர் நம் மீது காட்டுகின்ற பேரன்பு. பிரியமானவர்களே, அந்த பேரன்பை உணர்ந்து கொள்ளுகிற மனிதன் பாதுகாப்போடு வாழ்கிறான், இறை ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான், கவலையின்றி வாழ்கிறான். ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை, நிம்மதியை தன் வாழ்வில் உணர்ந்திருக்கிறான். இந்த நாளில் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாய் அவர் நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார், நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தருகிறார் என்கிற உணர்வோடு வாழ ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவருடைய தூதர் நம்மோடு இருப்பதை உணருவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்நாளில் நம்மை ஆசிர்வதித்து அரவணைத்து காப்பாராக. ஆமென். உள்ளும் புறமும் உவகை தந்து உயிரோடி நைகின்றாய், மனித வாழ்வை புனித வாழ்வாய் மாற்றி அமைக்கின்றாய். இறைவன் மாற்றி தாங்கி வந்த விண்ணப்ப வடிவமே, இறைவன் மாற்றி தாங்கி வந்த விண்ணப்ப வடிவமே, விண்ணின் சுவையை மண்ணில் தந்த அன்பின் தரிசனமே, அன்பின் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே.